என்னடா சொன்ன? இது என்கிட்ட சொல்ல உனக்கு கேவலமா இல்ல? என்ன எவ்வளவு வட்டி வேணாலும் அடி, என்ன வேணான்னு மட்டும் சொல்லாத. உன்னை பார்க்க முடியலன்றதுக்காக தான் இந்த ஆபீஸ்க்கே வந்து ஜாயின் பண்ணேன். நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணது உண்மைதானே? இதுக்கு மேல ஏதாவது பேசுன செருப்பாலேயே அடிப்பேன் பாத்துக்கோ. உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்றது எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குன்னு? எனக்கும் தாண்டி கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்கு. இருந்தாலும் உன்னை காதலிச்சதுக்காக தானே உன்ட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். நீ இல்லாம வாழ்க்கையில நிம்மதியே இல்ல மீனா. நீ என்ன நம்பி வா, நம்ம 2 பேரும் எங்கேயாச்சும் ஓடி போயிடலாம். பைத்தியக்கார மாதிரி பேசாதடா. நம்ம 2 பேருக்கும் ஒரு குடும்பம் இருக்கு. நம்ம 2 பேரோட சந்தோஷத்தை விட குடும்பத்தோட சந்தோஷமும் குழந்தைங்களோட வாழ்க்கையும் தான் முக்கியம். அப்பாவும் அம்மாவும் இப்படி பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சா அந்த பிஞ்சு மனசு என்ன கஷ்டப்படும். சொசைட்டில குழந்தைங்களை பத்தி தப்பா பேசி பேசி அவங்கள கொன்னுடுவாங்க. என்ன வேணாலும் சொல்லு, நான் கேக்குறேன். ஆனா என்ன வேணான்னு மட்டும் சொல்லாதடி. உன் கால்ல வேணாலும் விழுகிறேன். லவ் பண்ணும்போது கடைசி கூடவே இருப்பேன்னு சொல்லிட்டு இப்ப இப்படி பண்ணா எப்படி? இதெல்லாம் என்ன அர்த்தம்? நீ இல்லனா நான் செத்து போயிடுவேண்டி. செத்து போ, செத்து போடா. எப்போ தாலி கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சியோ, இதுக்கப்புறம் நீ எல்லாம் உயிரோட இருந்து என்ன பண்ண போற? செத்து போ. இப்பெல்லாம் பேசாத மீனா, எனக்கு கஷ்டமா இருக்கு. வேற எப்படி பேச சொல்ற? உன் சந்தோஷத்தை பத்தி மட்டும் யோசிச்சல. உன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு, அவங்கள பத்தி யோசிச்சியா? உன்னெல்லாம் லவ் பண்ண நினைச்சாலே சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷனே இல்ல தெரியுமா? இதுதான் அங்க நடந்துச்சு. இத நீ என்ன நம்ப சொல்றியா? நமக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நான் உங்ககிட்ட போய் சொன்னதே இல்ல. இது நம்ம குழந்தைங்க மேல சத்தியம். தயவு செஞ்சு என்ன நம்புங்க, என்ன சந்தேகப்படாதீங்க. நீங்க நான் சொல்றத நம்பலன்னு எனக்கு நல்லா தெரியுது. நான் வேணா அவனே வர சொல்லட்டுமா? என் பொண்டாட்டை பத்தி எனக்கு தெரியாதா? எவனோ ஒருத்தன் சொல்றத வச்சுதான் உன்னை நான் நம்ப போறேனா? பொடி பைத்தியக்காரி. அப்பாடி, ரொம்ப பயந்துட்டேங்க. எங்க நீங்களும் மத்த ஆம்பளைங்க மாதிரி சந்தேகப்பட்டுருவீங்களோன்னு. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் மீனா. சின்ன வயசுல உங்க அப்பா அம்மா இல்லாம நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு உன் வாழ்க்கையை வாழ்ந்தன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ அதே தப்ப நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பா பண்ண மாட்டேன். இதுக்கப்புறம் எப்பவுமே இந்த விஷயத்தை பத்தி நீ யோசிக்க கூடாது, சரியா? எனக்கு ரொம்ப பசிக்குது, பிரியாணி பண்ணி தரியா?